Hey guys, I am Gautham. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்க போது உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லாக இருக்க கேஜெட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். வீக்லி பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் போடுறோம். ஒன்று அமேசானில் அவைலபிளாக இருக்க கேஜெட் வீடியோ வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வரும். வேர்ல்டில் புதுசாக கண்டுபிடிக்கிற புது இன்னோவேஷன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ்லாம் அந்த வீடியோவில் வரும். இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வீடியோ யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாலேஜ் வளர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் அது போல் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீல் வூல் இது ஒரு கிளீனிங் அண்ட் பாலிஷிங் டூல். இதை பார்க்குறதுக்கு டிஷ்வாஷுக்கு யூஸ் பண்ணுற அந்த தேய்க்கிற நார் மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் பழைய ஜக்கு, பிளேட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தேய்ச்சி புதுசாக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருள் கிச்சனில் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வுட்டு பழசாக இருந்துச்சுன்னா இதை வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் புதுசாக மாறிடும். அண்டு கேஸ் ஸ்டவ்வு, மெட்டலு இந்த மாதிரி விஷயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஃபோட்டோகிராஃபிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி பண்ணுறாங்க, ரியல் ஃபயரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபயரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீல் வூல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பேட்டரி வச்சாவே போதும். இது பவர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். பட் இது எப்படி கண்டினியூஸாக ஸ்டில் எண்டு வரைக்கும் ஃபயர் ஆகுதுன்னு எனக்கு தெரில. இதோட சயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். கேமரா லென்ஸ் கிட். இது பார்த்தீங்கன்னா 3-in-1 கேமரா லென்ஸ் கிட். உங்களுக்கு மொபைல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும்னா இந்த லென்ஸும் ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோலாம் கிளிக் பண்ணலாம். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான லென்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸு, ஃபிஷ் ஐ லென்ஸு அண்டு வைட் ஆங்கிள் லென்ஸு. எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோன் கேமராலையும் ஃபிட் ஆகிற மாதிரி இதோட சைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணுன்ற மாதிரி உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி லென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் ரிமூவ். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்னா ஸோ இந்த மாதிரி லென்ஸ் வாங்கி உங்களோட மொபைல்லே நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். செமையான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். LED ஒயின் பாட்டில். இது ஒரு காப்பர் ஒயர் ஸ்ட்ரிங் லைட். பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். உங்களோட பெட்ரூமில், ஸ்டுடியோவில் இல்லாட்டி சாமி ரூமில் இந்த மாதிரி லைட்டை நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒயின் பியர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இந்த லைட்டை போட்டு வச்சுக்கலாம். லைட்டோடு சேர்த்து பாட்டிலும் க்ளோ ஆகும். ஸோ தீபாவளி, கிறிஸ்மஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் உங்கள் ரூமை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லைட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் எரியும். இந்த LED லைட் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷனில் இருக்குது. ஒன்று பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிறது, இன்னொன்று பவரில் ஆப்ரேட் ஆகிறது. 2 லைட்ஸோட அமேசான் பை லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டை உங்களுக்கு பிடிச்ச இடத்த ஒரு ரொமான்டிக் அட்மாஸ்பியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேடியன்ட் டோர் டெஸ்ட். இது ஒரு பாட்டம் சீலிங் ஸ்ட்ரிப் கார்டு. நம்மளோட வீட்டில் இருக்க டோருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டோரோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அது மூலிமா நிறையா டஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே உங்கள் வீடு இருந்துச்சுன்னா, அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா டஸ்ட் நிறையா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சீலிங் ஸ்ட்ரிப் கார்டை யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டை டஸ்ட்டிலிருந்து பாதுகாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் சவுண்ட் ப்ரூஃபாக கூட ஒர்க் ஆக முடியும். வெளியில் இருக்க நாய்ஸ் அவ்வளோக்கு உள்ளே வராது. கொஞ்சம் லென்த்தியாக கொடுப்பாங்க. உங்களோட டோர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோ பெயிண்ட்டு. இது ஒரு டார்க் பெயிண்ட் பவுடர். பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கும், நார்மலான பவுடர் மாதிரி தான் இருக்கும். பட் இதால் செமையான விஷயத்தை பண்ண முடியும். வாட்டரில் கலக்கி நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது நியான் க்ரீன் கலரில் க்ளோவாக ஆரம்பிச்சிடும். இதோட பிக்மெண்ட் அப் டு 12 ஹவர்ஸ் வரைக்கும் க்ளோவிங் எஃபெக்ட் கொடுக்க முடியும். நிறையா விதமான கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெயிண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோ பெயிண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவில் பெயிண்டிங் பண்ண முடியும். நைட் டைமில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் நைட் டைமில் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நைட் டைமில் பார்ட்டி பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோ பெயிண்ட்டை வந்து உங்களோட ஃபேஸில் வந்து பூசிக்கிட்டு நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். மினி டியூப் லைட். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ரீசார்ஜபிள் டியூப் லைட். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற டியூப் லைட் பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கணும், ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி வச்சிட்டோன்னா ஸோ அங்கேருந்து தான் வந்து லைட் சோர்ஸ் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு மினி டியூப் லைட் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோரில் அவுட்டோரில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே பேட்டரி இருக்குது. மினி யூஎஸ்பி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக முடியும். விப்ராம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷூ. பார்க்குறதுக்கே வந்து நம்ம ஃபுட் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ஷூ பார்த்தீங்கன்னா வந்து வி ஷேப்பில் இல்லாட்டி யூ ஷேப்பில் இருக்கும். பட் இந்த ஷூவோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் மாதிரியே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஷூ போட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் ஷூ போட்டிருந்தா கிரிப் கிடைக்காது. பட் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஃபுட் ஷேப்பில் இருக்க ஷூ வந்து போட்டுக்கிட்டால் செம்ம கிரிப் கிடைக்கும். அவங்களால ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கரமாக பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்த கேஜெட்ஸோட பை லிங்க்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அமேசான் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி எல்லாத்தையுமே வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அமேசான் வீடியோ மட்டும் இல்லாமல் சில இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.